வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க கடையில உட்கார்ந்து பேசலாம். இல்ல கடையில எல்லாம் வேணாம், உங்ககிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏற்கனவே இப்படிதான் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, அப்புறம் பேசவே இல்ல. சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என் அக்கா மலர் சம்பந்தப்பட்டது. மலர் மேடம்? மலர் மேடம் சம்பந்தப்பட்ட விஷயமா? சொல்லுங்க. என் அக்கா மலர் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றா. அவ பல தடவை இது உங்ககிட்ட சொல்ல வந்தும் சந்தர்ப்பம் அமையல. உங்க மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீங்களும் சொல்லாம அவளும் சொல்லாம நடுவுல என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆனா இதை இப்படியே விட எனக்கு மனசு கேட்கல. அதான் உங்களை பார்த்து இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிடலான்னு வந்துட்டேன். அவ ரொம்ப நல்லவ, உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இப்ப தெரியணும். நீங்களும் அவளை லவ் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு உடனே சொல்லிடுங்க. நீங்களும் அவளை லவ் பண்றீங்கன்னா உங்க தங்கச்சிங்க எல்லாரோட கல்யாணமும் முடியற வரைக்கும் அவ காத்துட்டு இருக்க தயாரா தான் இருக்கா. எத்தனை காலம்னாலும் அவ காத்திருந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பா. சொல்லுங்க சார், உங்க மனசுல என்ன இருக்கு? நீங்க கிளம்புங்க, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். என்னது அப்புறமா பேசுறீங்களா? நான் உங்க கடைக்கு துணி தைக்க வரல, என் அக்காவோட லைஃப பத்தி பேச வந்தேன். எவ்வளவு முக்கியமான சூழ்நிலையா இருந்தா இப்படி உங்களை வலிய தேடி வந்து தெருவுல வச்சு இந்த விஷயத்தை நான் பேசுவேன். ஓ, வலிய தேடி வந்து பேசுறதுனால அலட்சியப்படுத்துறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எங்க அப்பா வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்ககிட்ட இதை பத்தி பேச முடியாது. நீங்க கிளம்புங்க, நான் உங்ககிட்டயும் பேசுறேன், மேடத்திட்டையும் பேசுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, உடனே கிளம்புங்க. லவ் பண்றீங்களா இல்லையான்னு ஒரே வார்த்தையில உங்களால பதில் சொல்ல முடியாதா? ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க அப்பா வந்துட்டாரு, உங்ககிட்ட நான் நேரடியா வந்து பேசுறேன். சொன்னா கேளுங்க, கிளம்பு ப்ளீஸ். என்னம்மா நீங்க என்ன பண்றீங்க? கல்யாண வழி கொண்டு வந்தப்பா. சந்தோஷம், எல்லா வீட்டுக்கும் கொடுங்க, யாரையும் விட்டுறாதீங்க. சரிப்பா. என்னப்பா? நீ என்ன கோபி வேலையா இருக்கியா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணு இல்ல, காலையில மகேஷ்ட போன்ல பேசியிருந்தேன்ப்பா. பேச்சுல ஒரு தெளிவே இல்லாம இருந்துச்சு, மனசு சங்கடமா இருக்கு. அதான் நேர திருப்புல நீ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுச்சு. நீ வேலையா இருந்தா மயில கூட்டு போற, நீ வந்தா மயில ஆஸ்பத்திரியில பாண்டியை பார்த்து. இல்ல சித்தப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கணும், நம்ம போயிட்டு வரலாம். வரலாமா? பாண்டிக்கு எப்படி இருக்கு? பாண்டிக்கு பரவாயில்ல, அவனை இந்த வார்டுக்கு மாத்திட்டாங்களாம். சரிப்பா போலாம்ப்பா. வா. அண்ணா அண்ணா எங்க போறீங்க? திருப்புலானிக்கு மகேஸ்வரி வீட்டுக்கு. என்ன மறுபடியும் சொந்த வேலையா? நான் உன கடையை பூட்டிடுவா? டேய் ஓனர் மாதிரியே பேசாதடா, போய் வேலைய பாரு போ. நீங்க அடுத்து யார் வீட்டு? அஜ்ஜோ சாந்தி, யார் வரான்னு பாரு. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? ஐயோ இந்த பொண்ணுக்கு வேற இந்த வீடு நம்மளது இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. டேய் என்னடா இது? என்னக்கா இவங்க வர்றாங்க? போடா, உன் பொண்டாடிட்டு போய் இந்த வீட்டை பத்தின விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியாம எப்படியாவது பாத்துக்கோ. ஏதாவது ஒண்ணு சமாளிச்சு சொல்லு போ. சரி சரி. வாங்க 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 சம்பந்தி, வாப்பா. சம்பந்தி, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்து நிக்கிறீங்க. உங்களுக்கு 100 ஆயுசு சம்பந்தி. 100 ஆயிசா? வேண்டாமா, ரொம்ப கஷ்டம். வாங்க உள்ள வாங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. என்னம்மா எதுக்குன்னு இதெல்லாம்? என்னம்மா வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வர முடியுமா? பாத்தியா சாந்தி, நம்ம காராச்சேவை சாப்பிட்டு மகேஸ்வரிக்கு தான் ஆயிடக்கூடாதுன்னு உஷாரா காரைக்குடியில இருந்து நல்ல காராச்சேவை வாங்கிட்டு வந்துட்டார் கோபி. காரைக்குடி காராட்சி அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் வசத்துங்க. கஷ்டம்தான், முயற்சி பண்ணுவோம். மகேஷே, கை கால் கழுவணும், ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டேன், பின்னாடியே வா. சரிப்பா. இந்தாங்க சம்பந்தி, இந்தாங்க கை கால் கழுவிக்கோங்க. எதுக்குமா நீங்க கஷ்டப்படணும், பொண்ணு செய்யட்டுமே. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? இங்க பாருங்க, நான் வெளிப்படையா கொஞ்சம் படப்படான்னு பேசுவேன், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாரும் மேல எனக்கு அன்பு இருக்கு. மா நீ போய் காப்பி போடு, அப்பாக்கு நான் தண்ணி குடுக்குறேன். இல்ல இல்ல இல்ல, காப்பி எதுவும் வேண்டாம். நீ நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. இது என்ன காயம்? அப்பா அது குக்கர் ஆஃப் பண்ணும்போது சுட்டுக்கிட்டேன்ப்பா. எதுக்குமா அவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கணும்? அப்படி என்ன அவசரம்? பார்த்து செய்யக்கூடாது?
எங்க இப்படி காட்டு பார்க்கலாம். ஐயோ, என்னம்மா இது இவ்ளோ பெரிய சூடு பட்டிருக்கு? முன்னாடி என்கிட்ட சொல்லக்கூடாதா? உனக்கு மருந்து போட்டு விட்டுருப்பேன்ல நானு. பாரு எப்படி பெத்தவங்களை விட அதிகமா அவங்க துடிக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லிருக்க கூடாது. இருக்காதா சம்பந்தி? இப்போ இவ எங்க வீட்டு பொண்ணு. நான் துடிக்காம வேற யார் துடிக்க போறாங்க? நான் மருந்து போட்டேன். சம்பந்தி, மகேஷ் மாதிரி இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது. பேச்சிலையும் சரி வேலையிலயும் சரி சொக்க தங்கம். ஆமா, இப்ப மகேஸ்வரி வந்ததுல இருந்து சாந்திக்கு பாதி வேலை குறைஞ்சு போச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. மகேஷ்னா மகேஷ் தான். நீங்க இவ்வளவு வெளிப்படையா பேசுறத பாக்குறப்ப பேசுறது நீங்க தானான்னு எனக்கு ஆச்சரியமாவே இருக்கு. சம்பந்தி, நாங்க பலாப்பழம் மாதிரி பார்க்க தான் வெளியில கரடு முரடா இருப்போம், உள்ள ஃபுல்லா ஸ்வீட். சம்பந்தி, நீங்க கவலையே படாதீங்க. மகேஸ்வரி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும்? அதுதானே வேணும். சரி, நான் வந்த வேலை ஒண்ணு இருக்கு முக்கியமா, அதை சொல்லி. இப்ப இந்த எதிர் விருந்து சனிக்கிழமை வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திருக்கோம். ஐயோ, என்ன சம்பந்தி சொல்றீங்க? என்ன இவ்வளவு அதிர்ச்சி அடையறீங்க? ஏன்? இல்ல, அது வந்து சனிக்கிழமை விருந்து வச்சுக்கலாம்னு இருந்தோம் இல்லையா, அதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். இப்படி திடுதிப்புன்னு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா எப்படி சம்பந்தி? ஏமா விருந்துக்கு என்னமா ஏற்பாடு? சமைக்கிற வேலை தானே, அது அன்னைக்கு தானே செய்ய போறோம். அதுல என்ன பிரச்சனை? இல்லையே, நாங்க தேவையான சாமான் அது இது எல்லாம் வாங்கி வச்சுட்டோமே. அது என்ன ஒரு நாள்ல கட்டிட போகுதா? ஒன்னும் ஆகாது மாமா. நான் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வேற சொல்லிட்டேன். இப்ப திடீர்னு வந்து சொன்னா எப்படி மாமா? இது காரணம் இல்லாம இருக்குமா மாப்ள? வீட்டுல காமுவோ பொண்ணு பார்க்க வராங்க. அது வீட்டுல முக்கியமான விசேஷம். நாங்க எல்லாரும் இருந்தே தீரணும். அதனால தான் ஒரு நாள் தள்ளி போட சொல்றோம். இதை போன்லயே சொல்லிருக்கலாம், மரியாதையா இருக்காதுங்கிறதுக்காக தான் நேர்லயே வந்தேன். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வெளிப்படையா சொல்லிடுங்க. சனிக்கிழமை வைக்கலன்னா எல்லாமே பிரச்சனை தான். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வைக்க கூடாதா? வைக்கலாமே, வைக்கலாம்ல சாந்தி. வச்சுதானே ஆகணும். சரி சம்பந்தி, நீங்க சொல்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே அந்த விசேஷத்தை வச்சுக்கலாம். சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரையும் கூட்டிட்டு கோபி, அப்ப நம்ம புறப்பட வேண்டியதுதானே? போலாம்ப்பா. என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சம்பந்தி, உங்க பொண்ணுகிட்ட நீங்க பேச போறீங்க? தாராளமா பேசுங்க. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்கலாமா? பேசுங்க. இல்ல, நாங்க தனியா பேசணும். அதுக்காக தான் உங்ககிட்ட சொன்னேன். சரிதான், பேசுங்க. நாங்க வேணா அப்படி உள்ள போயிட்டுமா? இல்ல, நாங்க தனியா போய் பேசுறோம். நீங்க பின்னாலேயே வராம இங்கே இருந்தா போதும். வாமா. என்னம்மா, உன் முகமே சரியில்ல. ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்லப்பா, உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கல, அதான் என்னால தாங்கிக்க முடியல. இல்லம்மா, போன்ல பேசும்போது உன் குரல் சரியா இல்ல. நான் துடிச்சு போய் தான் கோபியை கூட்டிட்டு இங்க ஓடி வரேன். எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிடு. ஒன்னும் இல்லப்பா, அவர் என்ன நல்லபடியா வச்சிருக்காரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. அப்பா கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒருவேளை அப்பா கிட்ட சொல்றது சங்கடப்பட்டா கூட என்கிட்ட தனியா சொல்லுமா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லன்னு. அந்த மாதிரிலாம் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்காங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. பார் மகேஷ், நினைச்சாப்புல அங்க இருந்து திருதுப்புன்னு ஓடி வர முடியாது. அதனால தான் கேட்கறேன். எதுவா இருந்தாலும் சொல்லிடு, எங்கிட்டயோ இல்ல கோபிக்கிட்டயோ. மகேஷ், எந்த பிரச்சனையா இருந்தாலுமே ஆரம்பத்திலே சரி பண்ணிடணுமா, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஒண்ணும் இல்லண்ணே. அப்பா, எதுவும் இல்லப்பா, நான் நிம்மதியா இருக்கேன்ப்பா. சரிம்மா. அப்புறம் பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கேங்கிறா. எங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்ப நாங்க புறப்படுறோம். என்ன இது, இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள போறேங்கிறீங்க? அது உடனே கிளம்பலாத சம்பந்தி கழகு. அது அப்படித்தான். அவர் இங்கே இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தானே. பாருங்க, எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்றாரு. போலாமா? வாங்க. வரேன் மகேஷ். சரிண்ணே. வரேங்க. வரேன். மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. பொண்ணை பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம் மகேஷ். சரிண்ணே. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் விருந்து. சரி, எங்க வச்சு கொடுக்க போறோம்? மாப்பிள்ள, வீட்டுக்காரனை தான் ஒரு நாளைக்கு எப்படியா கரெக்ட் பண்ணணும். ஏங்க, மாசா நீங்க நின்னு பேசுறதை விட்டுட்டு போய் கரெக்ட் பண்ணுங்க, போங்க. ஆமா, வா போலாம். இந்த மாமா, எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. நீயே பைக் ஓட்டு. கொண்டா. மகேஷ், புகுந்த வீட்டு பெருமைய உன்னாலதாமா இப்படி காப்பாத்த முடியும். மகேஷ் பேசினதை கவனிச்சிங்களாப்பா? அதை அப்படியே நீங்க நம்புறீங்களா?
துள்ளி கூட நம்பல. நம்ம குழந்தைப்பா அவ. 21 வருஷமா அந்த முகத்தை பார்த்துட்டு வரோம். எந்த சூழ்நிலையில அவன் முகம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. உன்னை கவனிச்சியா கோபி? நம்ம கிட்ட பேசும்போது அவன் நம்ம கண்ணை பார்த்தே பேசல. ரொம்ப கரெக்டுப்பா, நானும் அதை கவனிச்சேன். எனக்கு இந்த சாந்தி வேலு இவங்க மேல பெரிய நம்பிக்கை இல்லையப்பா. அவங்க எப்படா நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இவங்களை அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் நினைக்கிற ஆளுங்க இன்னைக்கு எப்படி வந்து நம்மளை உபசரிச்சாங்க. மகேஷ தாங்குன்னு தாங்குறாங்க. சின்ன காயப்பா, அந்த காயத்துக்கு அந்த அம்மா பதறின பதட்டம் பெரிய ஓவர் ஆக்டிங் இல்ல. கோபி, அந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன அது நமக்கு தெரிஞ்சா நம்ம வருத்தப்பட போறோம். மகேஷ் சொல்லாம மறைக்குது. எங்க மகேஷ் தனியா பேசும்போது நம்ம கிட்ட சொல்லிடுமோன்னு மகேஷ் பேச விடாம அவங்க தடுக்கிறாங்க. அதான் விஷயம். நேத்து தானப்பா வந்தாங்க, அதுக்குள்ள என்னப்பா பிரச்சனை வந்திருக்கும் தெரியலப்பா, என்னால யூகிக்க முடியல. ஆனா ஒண்ணு, அந்த வீட்டுல இருக்கவங்க எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையை ஆக்குறவங்க தான். அவசரப்பட்டோமாப்பா? தெரியலப்பா, இவ்வளவு சீக்கிரம் சொல்ல தெரியல. எனக்குள்ள இருக்க பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல சுதந்திரமா எந்தவித பொறுப்பும் இல்லாம வளர்ந்த குழந்தைய முன்ன பின்ன தெரியாத ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் வைக்கிறோம். அதை தம் வீடாக்கிக்கிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் தம் பிரச்சனையை ஆக்கிட்டு நம்ம கிட்டயே சொல்லாம மறைக்குதுங்க பத்தியா அந்த பொண்ணுங்க. ஆமாப்பா, மகேஷ் முகத்துல அது அப்படியே தெரியுது. அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா. அத நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்குது. அங்க இருக்க அவங்க கிட்ட சொல்ல முடியாது. வேற யார்ட்டையும் சொல்றதுக்கு வழியே இல்ல. எப்படிப்பா ஒரு புது இடத்துல போய் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு எப்படி முடியுது? தெரியலப்பா, எப்ப கத்துக்கிட்டது, எப்படி அதால முடியுது? ஒன்னே ஒண்ணு, என் பொண்ணு ஏதோ துன்பப்படுது. கடவுளே, நீதான் பாத்துக்கணும். நம்ம பொண்ணு நிலைமையே பரிதாபம் தான் இல்ல. நெசமா அந்த பொண்ணை பாக்குறப்ப எனக்கு பரிதாபம் வரலப்பா, மரியாதை தான் வருது. அக்கா, இத்தனை நாளா நான் உங்க காதலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீ குழப்பத்திலயும் தயக்கத்திலயும் இருந்தப்ப கூட நான் கான்ஃபிடென்ட்டா உங்க 2 பேர்த்துக்கும் நடுவுல லவ் தான், நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் சொல்லிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், அந்த ஆள் உன்னை லவ் பண்ணல. என்னடி சொல்ற? அவன் கிட்ட நீ அவனை காதலிக்கிறன்னு சொல்லும் போது அவன் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம், அட்லீஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லக்கா. பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறான். எவ்வளவு அடிமுட்டாளா இருந்தாலும் சொரண கெட்டவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு தன்னை லவ் பண்றா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சமாவது அவன் மனசுல சந்தோஷம் இருக்கும்ல, அது அவன் முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அப்படி எதுவுமே அவன் மூஞ்சியில இல்ல. இத போய் லவ்னு நினைச்சு ஏமாத்திட்டியேக்கா. நான் பார்த்த ஆம்பளைங்களே இவன் எதுலயுமே சேர்க்க முடியாத ஒரு கேரக்டர். எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா குடும்பம் தங்கச்சிங்க, அவங்க குடும்பம் அதுல உள்ள பிரச்சனைங்க, அது மட்டும் தான் அவன் மைண்ட்ல இருக்கு. வேற எந்த வித ஃபீலிங்ஸையும் அவன் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாதுக்கா. நீ யாரு, உன் படிப்பு, உன் அழகு, ஸ்டேட்டஸ், இதெல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்த்தா உன் பக்கத்துல கூட அவனால நிக்க முடியாது. அப்படி இருந்தோம் நீ உன் லெவலை விட்டு கீழே இறங்கி போய் காதலிச்சால, இதுல எதை வச்சு பார்த்தாலும் அவன் உன்கிட்ட சரண்டர் ஆயிருக்கணும். அந்த ஆள் புத்தியில இது எதுவுமே உரைக்கல. என்ன பிறவின்னு தெரியலக்கா. அப்போ அவர் மனசுல என்ன பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லைன்னு சொல்றியா? நீ ஏக்கா கண் கலங்குற? தாமரப்பு பக்கத்திலேயே இருந்தாலும் தவளைக்கு அதோட அருமை தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படித்தான் அவன். என்ன தேடி தேடி வந்தாரு. வந்தாரு, எல்லா காரியமா தான் வந்திருக்காரு. உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு கூட பழகிறதுனா கசக்குமா? கமிட்மெண்ட்னு வரும்போதுதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்ல, அவன் கேட்கும் போதெல்லாம் உதவி செய்யறதுக்கு உன்ன மாதிரி ஒரு இழிச்சவா இருக்கும் போது ஏன் வர மாட்டாங்க? எவ்வளவு உதவி செஞ்சிருப்ப. நான் நேரா போய் பேசியும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம பெரிய இவன மாதிரி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான்னா எவ்வளவு திமிரு இருக்கும். அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான் அந்த டெய்லர் கோபி. நான் அடிச்சு சொல்றேன்க்கா, அந்த ஆள் உன் கால் தூசிக்கு கூட வர மாட்டான். அவன் உனக்கு பொருத்தமே கிடையாது. He is a waste fellow.
அப்பா என்னம்மா அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க. என்னம்மா சொன்ன? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்பவே சொல்லிடுறேம்மா, இப்பவே சொல்லிடுறேன். ஹலோ, நான் தான் ஜெகநாதன் பேசுறேன். நீங்க உடனே பொண்ணு பார்க்க வரலாம். எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ வாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. அம்மா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. சாயங்காலமே பொண்ணு பார்க்க வரலாம். நீ ரெடி ஆயிரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மலரு, இப்பத்தாம என் மனசு நிறைஞ்சிருக்கு. இதான் கரெக்டான முடிவு.